Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கறது பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில சையத் ஸ்வீட்ஸ்ங்கறவங்களோட ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபிங்க. அந்த கடையில இந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை ட்ரை பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. முட்டையோட ஸ்மெல் கொஞ்சமும் இல்ல. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. மாவு எதுவுமே சேர்த்தாமலே இந்த மாதிரி ஒரு புட்டிங் மாதிரி வந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 50 கிராம் பாதாம், ஒரு 10-15 முந்திரியை சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதோட தோல் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை வேணும். ஒரு முட்டை அப்புறமேல் சேர்த்த போகிறேன். ஏன்னா அது ரூம் டெம்பரேச்சரில் இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது. அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 முட்டை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்திக்கணும். இப்போ 5ஆவது முட்டையும் சேர்த்திட்டேன். 5 முட்டை சேர்த்தியாச்சு. நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலு மில்கி மிஸ்ட்டில் அன்ஸ்வீட்டட் கோவா இருக்குது, அது வாங்கிக்கோங்க. இந்த கோவா தான் மெயின் பார்ட்டே. கண்டிப்பாக இந்த கோவா இருக்கணும். இது சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது உடனே கரையாது. நம்ம சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்ஸ்வீட்டட் கோவா இல்லைன்னா நீங்கள் ஸ்வீட்டட் பால்கோவா கூட யூஸ் பண்ணலாம். அப்போ சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாம். 5 முட்டைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. 250 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ஸ்வீட் ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. மீடியமாக இருக்கணும். நீங்கள் சர்க்கரை சேர்த்துனா பால்கோவா சேர்த்துனீங்கன்னா கொஞ்சமாக சுகர் கம்மி பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் அன்ஸ்வீட்டட் பால்கோவா சேர்த்துனதுனால சுகர் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடணும். அந்த பால்கோவாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். இப்போது கொஞ்சமாக குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் சேர்த்து வச்சுருந்தேன். அது இது கூட சேர்த்திக்கணும். கண்டிப்பாக இந்த குங்குமப்பூ தேவை. இதுதான் அந்த முட்டையோட ஸ்மெல்லு இல்லாமல் நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக குங்குமப்பூ சேர்த்திக்கோங்க. ஏலக்காய் பவுடர் எல்லாமே வேண்டாம். குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்தணும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டரை இதில் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம பேக் பண்ணணும். நம்ம எப்படி கேக் பேக் பண்ணுவோமோ அதே மாதிரியே பேக் பண்ணணும். ஒரு குக்கரில் கீழே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணதை உள்ளே இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு இதோட லிட்டில் கேஸ்கட்டும் இருக்கக்கூடாது, வெயிட்டும் இருக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த மாதிரி பேக்காகி வர்றதுக்கு. நம்ம நெய் போட்டோம்ல, அதனால மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் 45 மினிட்ஸ் ஆச்சு இது வேகிறதுக்கு. பாருங்கள், 45 மினிட்ஸ்க்கு அப்புறமேலு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதுதான் டேஸ்ட்டே. இப்போ இதை அன்மோல்டு பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ப்ரௌன் பார்ட் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவன் இல்லை, ட்ரே இல்லை, எதுவுமே இல்லைனாலுமே நம்ம சூப்பராக இந்த முட்டை மிட்டாய் ரெடி பண்ணலாம். இந்த முட்டை மிட்டாயில் பால்கோவா போட்டிருக்கோம், குங்குமப்பூ போட்டிருக்கறதுனால முட்டை ஸ்மெல்லே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.